கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்திலே அதிகம் அறியப்படாத ஒரு நபர் பற்றியும் அவரது வெற்றிகரமான ஒரு ஜெப வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். நாம் சிந்திக்க போகும் இந்த நபருக்கு ஒரு பெரிய பின்னணி கிடையாது. இவர் பெயரில் ஒரு பெரிய அதிகாரம் கிடையாது. இவர் பெயரிலே பெரிய புத்தகம் கிடையாது. இவருக்கு எந்த விதமான வரலாறும் இல்லை. இவரை பற்றி வேதத்திலே முழுமையாக நாம் சிந்தித்தோமானால் இவரை பற்றி இரண்டு வசனங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நபரை பற்றியும் அவருடைய வெற்றியான ஜெபத்தை பற்றியும் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே காணப்படும் இந்த நபருடைய பெயர் யாபேஸ். ஆங்கிலத்திலே ஜேபஸ் என்று அழைக்கப்படும் இந்த பெயர் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே மிக பிரபலம். ஆனால் இந்த பெயர் பிரபலமான அளவிற்கு இந்த நபரை குறித்த விவரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த யாபேசினுடைய பெயர் காரணம் பற்றி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே காண்கிறோம். இவனுடைய தாய் இவனை துக்கத்தோடு பெற்ற காரணத்தினாலே இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். துக்கத்தின் மகனாக தனது வாழ்க்கையை துவங்கிய யாபேசினுடைய வாழ்க்கை துக்கமாகவே முடியவில்லை. மாறாக இவனது வாழ்க்கை அவனது சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றதாக அமைந்திருந்தது என 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமது துவக்கம் எப்படி இருந்தாலும் நமது முடிவு வெற்றியாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த யாபேசினுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. இவரது வெற்றி வாழ்க்கைக்கு மகுடமாக விளங்கியது இவருடைய பதிலளிக்கப்பட்ட ஜெபம். வேதத்திலே இவரது ஜெபம் இடம்பெற்றுள்ளது இந்த ஒரே ஒரு வசனத்தில் மட்டுமே. இவரது ஜெபத்தில் வேண்டிக் கொண்ட 4 காரியங்கள் நமது சிந்தனைக்கும் நமது வழக்கமான ஜெப வாழ்க்கைக்கும் ஒரு உன்னத பாடமாக அமைந்துள்ளது. நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கவும் அநேக நேரங்களில் நம்முடைய தோல்வியான வளர்ச்சியற்ற வெற்றியில்லாத ஒரு வாழ்க்கைக்கு காரணமான நமது வாழ்க்கையினை மாற்றி அமைக்கவும் இவரது ஜெப வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இந்த மனிதன் ஜெபத்திலே அப்படி என்ன கேட்டார்? இந்த ஜெபத்திற்கு ஏன் உடனடியாக பதில் கிடைத்தது? வாங்க சிந்திக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்தினுடைய முதல் கோரிக்கை, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. கிறிஸ்தவ உலகிலே ஆசீர்வாதம் என்ற சொல் இன்றளவும் அனைவரும் எதிர்பார்ப்பது அல்லது நினைப்பது ஒரு நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல அந்தஸ்து, நல்ல பணம், நல்ல பொருள், நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு என்ற இந்த பட்டியல் போய்கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உலகத்தை மையமாக வைத்து இன்று பிரசங்கிக்கும் பிரசங்கிகள் உலக பொருள், செல்வ செழிப்பு என்பதை மட்டுமே தேவனின் ஆசீர்வாதம் என்று கிறிஸ்தவ உலகை இந்த மாய உலகத்திற்கு நேராக இட்டு செல்வதை நாம் வருத்தத்துடன் நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? சங்கீதம் 32:1 நாம் பார்க்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆங்கிலத்திலே இந்த வார்த்தைக்கு பின்பதாக பிளஸட் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். சங்கீதம் 84:5 தன் இருதயத்தில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என வாசிக்கிறோம். சங்கீதம் 34:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என வாசிக்கிறோம். சங்கீதம் 84:4 உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற ஒரு பதத்தை சிந்திக்கிறோம். இப்படி உலகம் தருபவை அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் என்று வேதத்திலே நாம் சிந்திக்கிறோம். A.W. டோசர் என்கின்ற தேவ மனிதன் இப்படியாக எழுதுகிறார், anything that keeps me close to God, anything strengthen my relationship with God is a blessing. தேவனோடு நெருங்கிட செய்யும் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்று, தேவனுடைய உறவிலே நெருங்கக்கூடிய எந்த ஒரு அனுபவமே ஆசீர்வாதம் என்று அந்த தேவ மனிதர் சொல்கிறார். அது ஒருவேளை இழப்பாக இருக்கலாம், அது ஒருவேளை இறப்பாக இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக கருதப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இவருடைய ஜெப விண்ணப்பத்திலே 2வது கோரிக்கை, என்னுடைய எல்லையை பெரிதாக்கி என வாசிக்கிறோம். அது ஆங்கிலத்தில் என்லார்ஜ் மை பவுண்டரி என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் நமக்கு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு குடும்பம், சபை, ஊழியம், வாழ்க்கை, சமுதாயம் என அதற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை காண முடியும். நமது எல்லைக்குள்ளே நாம் யாரையும் அனுமதிப்பதில்லை. நமக்கான ஒரு பிரைவசி, நமக்கான ஒரு பிரியாரிட்டி என வாழ்வதுடன் நமது எல்லைகளுக்குள் பலரை அனுமதிப்பதில்லை. அநேகரை அந்த எல்லைக்கு வெளியிலே வைத்து வாழ்வதற்கு கூட பழகிவிட்டோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே
நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன என்றால், நமது எல்லைகள் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் தேவையற்ற நபர்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பழக்கம், தேவையற்ற சிந்தனைகள், இவைகளை நாம் துரத்தினால் நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்படும் என்பதை காண முடிகிறது. ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நம்முடைய எல்லைகள் விரிவாவது மட்டுமல்லாமல் நாம் தேவனை அறியும் அறிவிலே நம்முடைய எல்லைகள் விரிவாக வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். யோவான் 17:3 வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள் கர்த்தரை மென்மேலும் அறிகிற வளர்ச்சியிலே விரிவாகுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. அடுத்த ஜெப விண்ணப்பமாக, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய எல்லைகள் விரிவாகும் பொழுது நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகவும் தூரமாகவும் செல்ல வாய்ப்பு உள்ளது. ஏன் தேவனை மறக்க செய்யும் சூழ்நிலைகளை கூட நாம் சந்திக்க வாய்ப்பு உள்ளது. எனவே யாபேசின் ஜெபமானது உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என செல்கிறது. ஏசாயா 41 நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என வாசிக்கிறோம். தேவனுடைய கரம் இல்லாத எந்த ஒரு வெற்றியும் அது தோல்வியாகவே கருதப்படும். தேவனுடைய கரம் நமக்கு அவருடைய சமூகத்தை உணர்த்துகிறது. பிரசன்ஸ். ஏசாயா 41:10. தேவனுடைய கரம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. ப்ரொடெக்ஷன். சங்கீதம் 139:10. நமது காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ப்ராவிடன்ஸ். சங்கீதம் 31:15. தேவனுடைய கரம் நமக்கு ஏற்பாடுகளை தருகிறது. ப்ரொவிஷன். சங்கீதம் 23. தேவனுடைய கரம் நமக்கு வல்லமையை தருகிறது. பவர். ஏசாயா 41:10. தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் அது வீணானதே என்பதை நாம் பார்க்க முடியும். யாபேசினுடைய இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அது விளங்கட்டும், துணிக்கட்டும். அடுத்த ஜெப விண்ணப்பமாக யாபேஸ் சொல்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த தீங்கு என்பது தீமை அல்ல, பாவம். ஆங்கிலத்தில் அதை ஈவில் என்று வாசிக்கிறோம். பாவ வாழ்க்கையிலே நான் விழாதபடி, அந்த விளைவு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்தருளும் என்பது ஒரு மிக வலிமையான ஒரு ஜெபமாக இந்த இடத்திலே கருதப்படுகிறது. இன்றைய உலகிலே நமது வாலிபர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளில் பெரும்பாலோர் இந்த மீடியா என்ற தீங்கினுள் சிக்கி மீள இயலாதவர்களாக துக்கத்தோடு வாழ்வதை நாம் காண முடிகிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது ஸ்பிரிச்சுவல் டைமை விட நமது ஸ்கிரீன் டைம் தற்போது அதிகரித்து கொண்டே செல்வதை நாம் காண முடிகிறது. தீங்கினை நமது கரங்களில் திணித்துவிட தீவிரித்து வரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற எலக்ட்ரானிக் தீங்கினை நமக்குள்ளே தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே மார்க் 7:20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என வாசி. நமது வாழ்க்கையில் பாவத்தில் விழாமல் என்னை பாதுகாத்தருளும் என்ற யாபேசின் ஜெபம் இன்றைய நிலையிலே நமக்கு மிக அத்தியாவசியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த யாபேசின் ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்ததால் தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் என 10 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உலக பிரகாரமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே நமது ஜெபம் இல்லாமல் ஆவிக்குரிய வகையில் நமது தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், நமது மன எல்லைகளை அல்லது நம்முடைய சிந்தையின் எல்லைகளை அல்லது நமது அறிவின் எல்லைகளை விரிவாக்கவும், தேவனுடைய கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தவும், தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்கவும் ஜெபித்து தேவனுடைய பதிலை உடனடியாக பெற்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்வாராக.